ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெலகிராமில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு லெக்கு ஒரு லோக்கல் டாப்பாக இல்லைனா சைக்கிள் டாப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அதிகமான ஒரு கிராஷ் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது ஏன் அப்படி சொன்னால், டெக்னிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ராக்டல் ஒன்று ஃபாலோ பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிடிசியோட ப்ரைஸ் ப்ரடிக்ஷன் நெக்ஸ்ட்டு மூவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராமில் பார்த்துடலாம். டெக்னிக்கலாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லாஸ்ட்டு மூவ் இருக்குன்னு சொன்னல, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா 1,04,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வீக்லியில் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வீக்லியில் வச்சுருக்கேன். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு ஒயிட் லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? இந்த லைன் கர்சர் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த லைன் என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து இன்னும் டச் பண்ணலை. சரிங்களா? இப்போ ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து டச் பண்ணலை. இப்போ வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு 120 to 123 தான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பிடிசியோட ப்ரைஸ் வந்து இந்த 120, 123 அந்த ரீஜன், 125, ஸோ 1,25,000 அந்த ரீஜனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுமானா அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா நான் சொல்கிறேன், இது வந்து 1,25,000, 20,000 அந்த மாதிரி போயிட்டு அங்கேருந்து வந்து லைட்டாக ஒரு கன்சல்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே தூக்கிட்டு அது ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு போகும். ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து இதை நீங்கள் வீக்லியில் நான் வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லைன் வந்து இருக்குது. இந்த லைனோட டச்சு வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 மேக்ஸிமம் வருது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து 1,25,000 ப்ரைஸு ரிட்டர்ன் ஆகாது, அதுவும் டாப்பாக இருக்காது அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு ஃப்ராக்டல் நமக்கு ஃபாலோ பண்ணது நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த எல்லோ லைன் நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த எல்லோ லைன் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒன் டேயில் வைக்கிறேன். டச்சு, ரெண்டாவது டச்சு, மூணாவது டச்சில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு கிராஷ் கொடுத்துருக்கான் பிடிசிக்கு. சரிங்களா? இப்போ மறுபடியும் வந்து ப்ரைஸு 4வது டச் போனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய கணிப்பு வந்து என்ன ஆகுனா, ப்ரைஸ் இங்கே போயிட்டு இங்கே வந்து ஒன்று ஸ்ட்ரைட்டாக பிரேக் அவுட் பண்ணிவிடும், இல்லைன்னா லைட்டாக ஒரு கன்சல்டேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதனோட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஏன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் அப்படியே வந்து கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அந்த சேம் பேட்டர்ன் நல்லா பாருங்கள். இது என்ன பேட்டர்னோ தட் இஸ் த சேம் பேட்டர்ன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? இந்த பேட்டர்னில் கரெக்டாக வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்து தான் போயிருக்கான். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே சைக்காலஜி. ஏன்னா இது வந்து இங்கே சைக்காலஜி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், டெக்னிக்கலாகவும் சரி. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து அதே மாதிரி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து எங்கேயாவது லாங் எடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே 120 மேலே போயிடுச்சுன்னா ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் மேலே பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி வந்தால் மறுபடியும் வந்து நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இப்படி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் ஒன்று சொன்னேன். இந்த தடவை வந்து நெக்ஸ்ட்டு லெக்கு வந்து ஒரு லோக்கல் டாப்பாக இருக்கும், இல்லைன்னா சைக்கிள் டாப்பாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஏன் நான் சொன்னேன் டெலகிராமில் அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்க்கணும். இந்த 2 லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த 2 லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லைன். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் லைனு இது, செகண்டு ரெசிஸ்டன்ட் லைனு இது. இப்போ என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு பாட்டம் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுது நல்லா பாருங்கள். நல்லா பார்க்கணும். இந்த ரெசிஸ்டன்ட் லைனில் பிரேக் அவுட் பண்ணும்பொழுதெல்லாம் ரீடெஸ்ட் எடுக்கலை. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் நல்லா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு வீக்லி பிரேக் அவுட் பண்ணுது, ரீடெஸ்ட் எடுக்கலை. அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டு பிரேக் அவுட் பண்ணுது, ரீடெஸ்ட் எடுக்கலை. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுது ப்ரைஸு,
இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செல்லிங் போடுது ப்ரைஸு. நல்லா பாருங்கள், இது ஸ்ட்ராங் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் எப்போ பிரேக் பண்ணுதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு செல்லிங் போடுதா. ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் அப்புறம் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு செகண்ட் டாப் அடிக்குது. ஸோ செகண்ட் டாப்பில் வந்து மேஜர் செல்லிங் வருது பாருங்கள், மேக்ஸிமம் செல்லிங். ஸோ அதே ஃப்ராக்டல் தேஜா மூமெண்ட்டு இங்கே மேஜரான ரெசிஸ்டண்ட்டு பிரேக் அவுட் பண்ணுது, ஃபஸ்ட்டு செல்லிங். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா ப்ரைஸு செகண்ட் செல்லிங்க்கு போகும். செகண்ட் மேஜர் செல்லிங், அதாவது செகண்ட் சைக்கிள் டாப்பாக கூட இருக்கலாம், இல்லைனா அது லோக்கல் டாப்பாக கூட இருக்கலாம். அது வந்து ஃபர்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்கமிங் வீடியோவில். அந்த ப்ரைஸ் போனதுக்கப்புறம் அது எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து செகண்ட் ஒரு லெக் இருக்குது, அந்த பம்ப் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு மேஜர் செல்லிங் வரும். சரிங்களா? ஸோ அந்த செல்லிங் வந்து லோக்கல் டாப்பா இல்லை இதுதான் வந்து சைக்கிள் டாப்பா அப்படின்றது நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் மார்க்கெட் நல்லா கொஞ்சம் பம்பில் இருக்கும் பொழுது அந்த சென்டிமெண்ட் நமக்கு காமிக்கும். அந்த சென்டிமெண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபர்தராக முடிவு பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு எப்போல்லாம் ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதோ, சரிங்களா, ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட் பிரேக் அவுட் பண்ணுதோ ரீடெஸ்ட் இல்லாமல் போகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு செல்லிங் நடக்குது. ஸோ செகண்ட் செல்லிங் டாப் போகுது. செகண்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கரெக்ஷன் வருது. இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வே மூமெண்ட் கரெக்ஷன் தான். பட் இதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சைட்வே கரெக்ஷன் வருமானா நம்ம சொல்ல முடியாது. அது அங்கே எப்படி அந்த இடத்துல நமக்கு சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்போ நம்ம முடிவு பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பம்ப் இருக்கும். அந்த பம்ப் வந்து கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக ஒரு 2,00,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 180 2,00,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து வந்து ஒரு கரெக்ஷன் வரும். ஒன்று அது சைக்கிள் டாப்பாக கூட இருக்கலாம், இல்லைனா லோக்கல் டாப்பாக இருக்கும். ஸோ அந்த லோக்கல் டாப்பில் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போதான்னு பார்ப்போம். இல்லைனா இந்த இடத்துல ஒரு டாப் அடிச்சுட்டு கீழே வருதான்னு சொல்லிட்டு அப்போ பார்ப்போம். பட் இன்னும் வந்து ப்ரைஸு நமக்கு பம்ப் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, பிடிசி. ஸோ இந்த பம்பில் தான் வந்து எத்திரியமும் நமக்கு நல்ல ஒரு அக்ரெசிவாக பம்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஆல்ட்டு சீசனும் ஆல்ட்டு காயினும் நல்லா பம்ப் ஆகிறதுக்கு இந்த ஃபைனல் இந்த பம்பில் தான் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன், டெலிகிராமில் நான் சொன்னது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட்டுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ட்டு காயின் அப்டேட்டு, எத்திரியம் அப்டேட்டு, மார்க்கெட் சென்டிமெண்ட்டு, மார்க்கெட் நியூஸ் எல்லாத்துக்கும் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் டெலிகிராமில். சரிங்களா? ஓகே காய்ஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.